அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அதிலே நேற்று இறுதியாக வல்லதி கத்தர ஃபஹதா என்கிற வசனத்தில் ஃபஹதா இறைவன் நேர்வழி காட்டினான் என்றால் அந்த நேர்வழி காட்டுதலில் இரண்டு வகை இருக்கிறது. அதிலே ஹிதாயத்து தௌஃபீக் என்கிற நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்கிற அந்த வாய்ப்பை, அந்த அருளை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறான்? தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். யாருக்கு அதை நாடுகிறான் என்பன போன்ற விஷயங்களில் சில செய்திகளை நேற்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். அதுல இன்னும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் குர்ஆன் நிறைய விரிவா பேசுகிறது. வேறொரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த வசனத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அடுத்த வசனம் என்ன வருகிறது? ஆரம்பத்திலிருந்து மீண்டும் நம்ம ஒரு பார்த்தோம்னா, சப்யஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உமது இறைவனை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக. அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் படைத்தான், சீராக செம்மையாக ஆக்கினான் படைப்பை. வல்லதி கத்தர ஃபஹதா, அந்த படைப்பு இயங்குவதற்கான விதிகளை நிர்ணயித்தான், அவை வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதலை அவற்றிற்கு அல்லாஹ் வழங்கினான். எனவே இவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் இறைவனை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க என்று மேல போய் அந்த கருத்து போய் முடிவடைகிறது. அடுத்த வசனத்துல சொல்றான், வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு குஸான் நஹ்வா. ரெண்டு வசனம் கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து ஒரு கருத்தை தருகிறது. இரண்டிலும் தனித்தனியான செய்திகளும் இருக்கிறது. வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, அவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் மேய்க்கப்படுகிற நிலங்களை, மேய்ச்சல் நிலங்களை வெளிப்படுத்தினான். அஹ்ரஜன வெளியாக்கினான், மர்ஆ அப்படின்னா ஆடு மாடுகள் மேய்கிற புல்வெளிகள் இருக்குல்ல, அந்த புல்வெளிகளுக்கு மர்ஆ மேய்கிற இடம் அப்படின்னு பொருள். மேய்கிற இடங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இந்த மர்ஆ அப்படிங்கிற சொல்லு நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான சொல்லுதான். நேரடியா மர்ஆ அப்படிங்கிறது புழக்கத்தில் இல்லாட்டியும் கூட வேற வேற இதிலிருந்து பிறந்த வேற வேற சொற்கள் நமக்கு ஓரளவுக்கு அறிமுகமான சொற்கள் தான். மர்ஆ என்பது புல்வெளிகள், ஆடு மாடுகள் மேய்கிற மேய்ச்சல் நிலங்கள், அதை தாண்டி பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். இந்த வார்த்தைக்கான பொருள்கள் மேற்பார்வையிடுதல், கண்காணித்தல், கவனித்தல், பாதுகாத்தல், இந்த மாதிரியான பொருளும் இந்த வார்த்தைக்கு இருக்கிறது, இந்த சொல்லுக்கு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள்னு சொன்னாங்க. அதுல வர்ற அந்த பொறுப்பாளர் அப்படின்ற மொழிபெயர்க்கிற இடத்துல வர்ற வார்த்தை என்னன்னா ராயின், ரா. அந்த ராவில இருந்து வந்ததுதான் இந்த மர்ஆ. ரெண்டுமே ஒரே சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தைகள்லாம். அதுக்கு என்ன பொருள் கொள்றோம்? பொறுப்பாளர்னு பொருள் கொள்றோம். அப்ப இங்க என்ன பொருள் கொள்றோம்? மேய்ச்சல் நிலம் அப்படின்னு, லேண்டுன்னு பொருள் கொள்றோம். அப்ப அதுக்கு அந்த பொருளும் இருக்கிறது, இந்த பொருளும் இருக்கிறது. ரெண்டு பொருளுமே இருக்கிறது. பொறுப்பாளராக இருந்து கண்காணிக்க, பொறுப்பாளர் எப்படி இருக்கணும்? கண்காணிக்கணும், கவனமா இருக்கணும், மேற்பார்வையிடணும். எல்லா கருத்துக்களுமே அந்த நபி மொழிக்குள்ளே வருகிறது. அதே மாதிரி குர்ஆன்ல இதே மாதிரி ஒரு வார்த்தை நபிகளாருடைய காலத்துல வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு வருகிறது. சூரா பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல அந்த செய்தி வருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா, மூமின்களே நீங்கள் ராயினா சொல்லாதீங்க. ஏன் ராயினா சொல்லக்கூடாது அப்படின்னா, சஹாபாக்கள் சொன்னது நல்ல அர்த்தத்துல தான், நல்ல நோக்கத்துல தான். ரசூலாட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எங்களை பாருங்க, கவனிங்க அப்படின்னு ரசூலாட்ட உரையாடல் நிறுத்தும் போது பேசுறாங்க. ஆனா அந்த ராயினாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. என்ன பொருள் கேட்டா, நேரடியாக இந்த அர்த்தம் இருந்தாலும் கேலி செய்யக்கூடிய பொருளும் அதுக்குள்ள இருக்கிறது. ஒருத்தர் கிண்டல் பண்றதா இருந்தா கூட இப்படி சொல்லி கிண்டல் பண்ண முடியும். சட்டப்படி நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன், இந்த அர்த்தத்துல சொன்னேன்னு வியாக்கியானம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவதற்கான துணியும் அதற்குள்ள இருக்கிறது. யூதர்கள் அப்படி செஞ்சாங்க, ராயினாவை சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அறியாமையில சொன்னாங்க. சஹாபாக்களே ராயினா சொன்னாங்க. சஹாபாக்கள் நக்கல் துணி கிடையாது, அவங்க நல்லெண்ணத்துல சொன்னாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கிண்டல் பண்ற துணியில சொன்னாங்க. இப்ப அறியாமையில
அவங்க சொல்றது இவங்க சொல்றது கிட்டத்தட்ட சொல்லின்படி ஒன்னா தானே இருக்கு. சொல்லின்படி பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, நீங்க நல்ல நோக்கத்துல சொல்றீங்க, ஆனாலும் சொல்லாதீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலூ ராயினா. இப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர் யாரை நோக்கி வருதுன்னு கேட்டா யூதர்களை நோக்கி வரல, மூமின்களை நோக்கியே வருது. மூமின்களே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் சொல்லாதீங்க. நீங்க சொல்ற அர்த்தமோ நல்ல அர்த்தம் தான், நீங்க சொல்ற நோக்கமோ நல்ல நோக்கம் தான். ஆனா அவன் இதை கிண்டலுக்கு பண்ணிட்டு இருக்கிறான்ல, அதை வச்சுக்கிட்டு இதை கேள்வி பண்ணி சிரிப்பாங்க. பத்தியா உங்க ஆட்களே உங்களை என்ன சொல்லுவாங்க பத்தியா, இப்படி எல்லாம் பேசிக்குவாங்க. அதனால நீங்க அந்த சொல்ல பயன்படுத்தாதீங்க. ரெண்டு அர்த்தம் இல்லாம டைரக்டா ஒரே அர்த்தம் வர்ற மாதிரி அந்த மாதிரி அரபு மொழியில இருக்கிற வேற சொல்ல பயன்படுத்துங்க. வேற என்ன சொல்ல பயன்படுத்துங்க, உன்லுர்னா அப்படின்னு நீங்க பயன்படுத்துங்க என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன்ல இந்த 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 வார்த்தைக்காக வேண்டி, இந்த வரலாற்றுக்கும் இந்த வசனத்துக்கும் நேரடி பொருள் இல்லை, சம்மந்தம் இல்லை. ஆனாலும் கூட இந்த ரா என்கிற சொல்லில் அதற்கான பொருள் என்பது கவனிங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இதற்குள்ள இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு வரலாற்று செய்தியாக இந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது, ஒரு கூடுதல் தகவலுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த மரகா அப்படிங்கிற சொல்ல சிந்திக்கும் பொழுது அது வேறு பல சிந்தனைகளை நமக்கு உண்டாக்குகிறது. எப்படியெல்லாம் உண்டாக்குதுன்னு கேட்டா, மேய்ச்சல் நிலம், இங்க வர்றது மேய்ச்சல் நிலம், மேய்கின்ற விலங்குகள். மேய்ச்சல் நிலம்னா மேய்கின்ற விலங்கு இல்லாம மேய்ச்சல் நிலத்துக்கு பயன் இல்லை, மேய்கின்ற விலங்குகள். அடுத்து மேய்க்கின்ற மேய்ப்பர். இது எல்லாமே மூணும் ஒன்னோட ஒண்ணு சம்மந்தப்பட்டது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லை, ஒன்னோட ஒண்ணு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அப்போ ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா அதுக்கு மேய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா, கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த விலங்குகளை மேய்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கணும். எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள். இந்த மேய்ச்சல் நிலம், மேய்கின்ற விலங்கு, மேய்ப்பர், இது எல்லாமே பல்வேறு வகைகளில் நமக்கு பல பாடங்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதற்குள்ள இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னா, அதுவும் நமக்கு பிரபலமான செய்தி தான். ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, ஒரு சமூக தலைவனாக ஒருவர் உருப்பெறுவதற்கு இவை மூன்றுமே ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யும். இந்த மாதிரி நாம நம்ம ஊர்ல இதை எந்த லெவல்ல வச்சிருக்கோம்னு கேட்டா, விவரம் இல்லாதவன், படிக்க தெரியாதவன், திறமை இல்லாதவன், நீ எல்லாம் மேய்க்கத்தான் லாய்க்குன்றுவோம். நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. இந்த மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லு நம்முடைய புழக்கத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டமானதாக, தகுதி குறைவானதாக, விவரமற்றதாக, அப்படியான ஒரு துணி நம்ம இடத்துல இருக்கிறது. ஏன்னா நம்மகிட்ட எல்லாம் கம்ப்யூட்டர் வேலை பார்த்தா தான் பெரிய அளவர், அவர்கள் அப்படியே இன்டர்நெட்ல வேலை பார்த்தா பெரிய பயங்கரமான அறிவாளி. அந்த மாதிரி நம்ம இடத்துல ஒரு பொது புரிதல் உண்டாயிருக்குல்ல. மார்க்கத்துல அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள்ல அவங்க இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் உண்மையில கொஞ்சம் விவரமானவனா இருப்பான், தகுதியானவனா இருப்பான், பண்பட்டவனா இருப்பான் என்கிற ஒரு பார்வையை இஸ்லாம் முன்வைக்கிறது. எப்படி வைக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் அனுப்பின எல்லா தூதர்களும் ஆடு மேய்க்காம இருந்ததே இல்லைங்க. அல்லாஹ் யாரையெல்லாம் தூதர்கள் அவங்க கைட் பண்ணக்கூடிய வழிகாட்டக்கூடியவங்க, மக்களை தன்னுடைய சமுதாயத்தை வழிநடத்துகிற பொறுப்புல இருக்கிறவங்க தூதர்கள். அப்ப அப்படிப்பட்ட எல்லா தூதர்களையும் எந்த தூதரும் விடுபடலை. எந்த தூதர்னா அந்த பட்டியலுக்குள்ள சுலைமான் நபியும் வர்றாங்க, தாவூத் நபியும் வர்றாங்க. அவங்கள யாரும் பெரிய மன்னர்களாக இருந்த தூதர்கள் கூட ஆடு மேய்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த செய்தி இதை ரசூலுல்லாஹ் மதீனால வச்சு சொல்றாங்க. கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லா நபிமார்களும் நீங்க மேய்ச்சிருக்கீங்களா? நானும் தான் மேய்ச்சிருக்கேன், நானும் தான் மேய்ச்சம்பா. நானும் சிறு வயசுல சின்ன சில்லறை காசுகளுக்காக வேண்டி, அப்ப இருந்த தேவைக்காக வேண்டி நானும் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபிமார்களாக வரக்கூடியவர்களுக்கான ஒரு முதல்நிலை தகுதிகளில் ஒன்றாக அவர்கள் தங்களை பண்படுத்திக் கொள்கிற, பக்குவப்படுத்திக் கொள்கிற, மக்களை வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான சில குட் கேரக்டர்ஸ் தேவைப்படுது. அதை இங்க இருந்து கத்துக்க முடியும். ஆடு மேய்க்கிறது மட்டும் கத்துக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு விஷயத்திலிருந்து அதிகபட்சமா எவ்வளவு பலன் அடைய முடியுமோ அவ்வளவு பலன் அடையணும். ஆடு மேய்க்கிற பொழுது அது சார்ந்த பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு போதனைகள், பல்வேறு அறிவுரைகள், பல்வேறு சிந்தனைகள் கிடைக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நபிமார்கள் போய் எடுத்துக்குவாங்க. உதாரணமா ஒரு ஆடு மேய்க்கிற நேரத்துல ஆடு அந்த அந்த ஆட்டு இடையன் எதை கவனிப்பான்? ஒரு ஆட்டு குழுவுல ஒரு ஆட்டு இடையன் அவனுடைய பார்வை எதன் மீது இருக்கும்னு பார்த்தா, இருக்கிறதுலே ரொம்ப பரிதாபமான, இருக்கிறதே ரொம்ப பலவீனமான, அல்லது இருக்கிறதுலே ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆடு எதுவோ அதன் மீது ஒரு ஆட்டு இடையனுக்கு தனி கரிசனம் இருக்கும்.
தனி பார்வை இருக்கும். செத்துக்கிட்டு போயிடக்கூடாதுல, அவனுக்கு பெரிய நஷ்டமா போயிரும்ல. அப்ப இருக்கிறதுல பலமானதையெல்லாம் அசால்ட்டா விட்டுருவான். எது பலவீனமா இருக்குமோ அதுல அவனுடைய கூடுதல் கேர் இருக்கும். ஒரு தலைவனாக வருகிறவன் தனக்கு கீழே இருக்கிற தொண்டர்களில் யார் மிகவும் பலவீனமானவரா அவர் மீது ஸ்பெஷல் கேர் எடுக்கிறவரா இருக்கும். தனக்கு தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, பெரிய ஆளு, நிறைய பணம் கொடுக்குறவங்க, இன்றைய அரசியல் தலைவர்லாம் செய்யறாங்கல்ல, அவங்க அரசியலுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, யார் கோடி கோடியா கொடுப்பா, அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். சோத்துக்கு வெளியில் அவன் ஏழை வரையில இருப்பான்ல, அவன்லாம் எதுக்கு, அவன் எதுக்கு வாழ்றான், அவன் இந்திய குடிமகனா இருந்து இடத்தை கிழிக்க போறான், சாவு சாவு அப்படின்னு போறான்ல, அது அல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. அப்ப இந்த பார்வை எங்கிருந்து கிடைக்கிறது? ஒரு ஆட்டு இடையனாக இருந்து மாத கணக்கிலே வருட கணக்கிலே ஒருவர் பணியாற்றுகிற பொழுது அவரையும் அறியாமல் அவரிடத்துல பலகீனப்பட்டவர்கள் மீது கரிசனம் காட்டணும் அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டிடையன் ரொம்ப கவனமா இருக்கிற மற்றொரு விஷயம் என்னன்னு கேட்டா, எதிரிகளிடமிருந்து ஓநாய் மாதிரியான ஆபத்துகளில் இருந்து தன் சமூகத்தை, தன் கூட்டத்தை, தன் ஆட்டு குழுக்களை பாதுகாப்பதிலே மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருப்பார். எதுவும் வந்து ஆட்டை தூக்கிட்டு போயிடக்கூடாது, ஓனாய் கடிச்சிடக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படின்னு. அப்போ அதிலே கவனம். அதே போல ஒரு தலைவராக வருகிறவர் தனக்கு கீழே இருக்கிற மக்கள் எந்த வகையிலும் எதிரிகளின் ஆபத்திற்கு உள்ளாகிவிடக் கூடாது, ஷைத்தானால் தீண்டப்பட்டு விடக்கூடாது, வேறு ஏதேனும் வழிதவறி விடக்கூடாது, வழிகேடர்கள் மூடர்கள் அவர்களை தம்முடைய வழிக்கு இழுத்து சென்று விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அப்படி வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம், அந்த வாசல்களை எல்லாம் யார் அடைத்து வைக்கிறாரோ அவர்தான் ஒரு தலை சிறந்த தலைவராக, மக்களின் வழிகாட்டியாக உருவெடுக்க முடியும். அல்ல அந்த பாடத்தை எங்கிருந்து கற்றுத் தருகிறான்? ஒரு ஆட்டு இடையனாக இருக்கிற மனிதர்களுக்கு தான் அதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அப்ப இப்படி பல பாடங்கள் அதற்குள்ளே நமக்கு கிடைக்கிறது. இப்ப மரா என்கிற சொல்லில் இருந்து நாம் சிந்திக்கிற பொழுது இதுவெல்லாம் அதனுடைய துணை சிந்தனைகள் தான். நேரடியாக அந்த வசனத்திற்கான விளக்கமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த சொல்லிலிருந்து கிடைக்கின்ற வேறு சிந்தனைகளாக இந்த சிந்தனைகள் இருக்கிறது. இதுவும் அந்த வசனத்தின் செய்திகளாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எங்க கிறிஸ்தவர்கள் வெரி குட், சூப்பர். மேய்ப்பர் தானே சொல்றாங்க, நல் மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் ஆலயம். அவங்களுடைய ஆலயங்களுக்கே பேர் வச்சிருக்கிறாங்க, நல் மேய்ப்பர் ஆலயம் அப்படியெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்கல்ல. ஷெப்பர்டு, என்ன ஷெப்பர்டுனா மேய்ப்பர் தானே, ஒரு நாள் குட் ஷெப்பர்டு. அருமையான ஒரு சொல்லுதான். மார்க்க அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த சொல்ல அருமையா பொருந்தும், எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தும். அது ஒரு ஒரு நல்ல வார்த்தை தான். நாம் அதை பலவீனமா இழிவாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மேய்ப்பர்களை எந்த வகையிலும் தாழ்ந்தவர்களாக மதிப்பிட்டு விட முடியாதுங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. இப்ப அடுத்து இப்படி ஒரு யோசனை. அல்லாஹ் பொதுவாகவே ஒரு விஷயத்த பேசுறான்னா அந்த விஷயத்துல உச்சபட்சமா என்ன இருக்குதோ அதைத்தான் நமக்கு ரோல் மாடலா அல்லாஹ் சொல்லுவான். வளமையாகவே குர்ஆன்ல பல இடங்களை நீங்க பார்க்கலாம். உதாரணமா சிகரை பத்தி, சூனியத்தை பத்தி சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்துக்கிட்டே வச்சுக்கங்க. சூனியத்தால ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்ய முடியாதா? கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்கலாம். அல்லமூன மின்ஹுமா மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்துகின்ற ஒன்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் சிகரின் வழியாக. அப்ப சிகரிலேயே அதிகபட்சமா இதை செஞ்சிட முடியும்னு குர்ஆன் சொல்லு. இந்த மாதிரி நீங்க வட்டின்னு எடுத்துங்க. வட்டியினுடைய பாவத்தை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். அதுலயே அதிகபட்சமா உச்சபட்சமா என்ன இருக்குதோ அதை பத்தி அல்லாஹ் உதாரணம் சொல்லி பேசுறத பாக்குறோம். இப்ப அல்லாஹ் தன்னை தஸ்பீஹ் செய்வதற்கான காரணத்தை சொல்றான். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட காரணங்களை யோசிங்க. படைப்பை பற்றி சொன்னான், சீரான படைப்பை சொன்னான், தக்தீரை பற்றி சொன்னான், ஹிதாயத்தை பற்றி சொன்னான். அதெல்லாம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், ஆகப்பெரிய பிரம்மாண்டம். நம்ம பேசி முடிக்க முடியாத அளவிற்கு பெரும் பிரம்மாண்டங்க. நினைக்க ஆச்சரியத்தின் விளிம்புல நம்மளை கொண்டு போய் தள்ளுது. அல்லாஹ்வுடைய படைப்பு இவ்வளவு உயர்ந்ததா, இவ்வளவு சிறந்ததா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி தனித்துவமானவனா அப்படின்னு நம்ம சிந்திக்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கான நியாயங்கள் அதற்குள்ள நிரம்பி வழிவதை பார்க்கிற அளவிற்கு பிரம்மாண்டங்களை பட்டியலிட்டு கொண்டே வந்தான். அந்த பட்டியலில் தான் இதையும் சொல்றான். லைனா அது சொல்லிக்கிட்டே வரும்போது ஹலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா, அடுத்து வல்லதி அக்ரஜல் மரஹா. இப்போ அப்படியே அந்த பிரம்மாண்ட பட்டியலோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் இந்த இடத்துல பிரம்மாண்டத்தை சொல்லல, வெறும் புல்ல சொல்றான்ல. மேய்ச்சல் நிலம் என்று சொல்வதில் அங்க எது கருத்தில் கொள்ளப்படுதுன்னு பார்த்தா அற்பமான புல்லு தான். புல் பூண்டுகள் இருக்குல்ல, அந்த புல்லை எல்லாம் இங்க நோக்கமாக கொள்கிறான். இப்ப தாவரங்களை அல்லாஹ் ஒரு ஆதாரமாக காட்ட நினைத்தால்
தாவர வர்க்கத்துல எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய நம்ம எல்லா உலகம் பூரா தெரிஞ்சிருக்கிற எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. அதுல இருந்து மனிதர்கள் தினம் தினம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கே பளிச்சுன்னு தெரியும். ஆலமரத்தை சொல்லலாம், மாமரத்தை சொல்லலாம், தென்னை மரத்தை சொல்லலாம், பனைமரத்தை சொல்லலாம். இப்படி எவ்வளவோ சொல்ல முடியும். ஏன்னா மனிதர் இப்ப போய் அதையெல்லாம் போய் நீங்க படிச்சே வச்சுக்க, அது அவ்வளவான செய்தி சொல்லும். ஒரு பனைமரத்துல என்னெல்லாம் கிடைக்கு பாரு. அதுல இருந்து எதுவுமே வீணாக போகல. அதனுடைய விதையிலிருந்து, அதனுடைய இலையிலிருந்து, அதனுடைய கிளையிலிருந்து, அதனுடைய நீர்ல இருந்து, அதனுடைய நொங்குல இருந்து, அதனுடைய பதநீர்ல இருந்து அது அப்படி சூப்பர்னு சொல்ல முடியும். இப்படி ஒண்ணுக்கும் சொல்வதற்கு லட்சக்கணக்கான தாவரங்கள், மரம், செடி, கொடிகள் இந்த பூமியில இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இங்க எதை பயன்படுத்தினா? இருக்கிறதுலே ரொம்ப அட்லீஸ்ட் என்று நாம் நினைக்கிற கருதுகிற ஒரு புல்லை சொல்லுகிறான். இதற்குள்ள என்ன எதை நாடுகிறான்? ஏன் இதை எல்லாம் பயன்படுத்தினான்? வெரி குட், சூப்பர். நம்ம பார்வையில ரொம்ப லோவா இருக்குது, ஆனா நிஜத்துல அது ரொம்ப ஹை. புல்லுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்க மதிப்பு என்ன? நம்ம வீட்டு வாசல்ல, தெரு ஓரத்துல, ரோட்டு ஓரங்கள்ல ஆங்காங்கே முளைத்து கிடக்கிற புல்லுக்கு அல்லது அங்கே பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மாமரத்துக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த புல்லுக்கு நாம் கொடுக்கிற மதிப்பு என்ன? ரொம்ப அற்பமானதுதான். அது பெரிய விஷயம் இல்லை. காலில் போட்டு மிதிப்போம், தேவைப்பட்டு அது வெட்டி சுரண்டி விட்டுருவோம். அது நமக்கு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு அது தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா ஒரு பெரிய மரத்தை வெட்டுறது அவ்வளவு எளிதாக வெட்ட மாட்டோம். ஒரு மாமரத்தையோ பனைமரத்தையோ 1000 தடவை யோசிப்போம். அது நிறைய பலன் தருதுன்னு நினைப்போம். அப்படின்னா என்ன? நம்முடைய பார்வையில புல் என்பது அற்பமானது, அதுல ஒரு பெரிய பயன் இல்லை, ஏதோ உலகத்துக்கு சில உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனா இதெல்லாம் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா யோசிச்சு பார்த்தா, சிந்திச்சு பார்த்தா, பெரும் பெரும் மரங்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பணிகளை, நன்மைகளை, சேவைகளை செய்து கொண்டிருக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் இல்லை, அதை விட ஒருபடி மேலாக இந்த புற்கள் இந்த உலகத்திற்கு பெரும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சாதாரணமா சொல்றதா இருந்தா, உயிரினங்களுடைய அடிப்படை, எல்லா உயிர்களுக்கும் என்ன தேவை அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல முதல் இடத்துல உணவு தேவை வந்து நிற்கும். சாப்பாடு இல்லாம உயிர்கள் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் உணவு தேவை. உணவின் வடிவம் மாறுபடலாமே தவிர உணவில்லாமல் எந்த உயிரினங்களும் இல்லை. அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது உணவு. உணவு என்பதை அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கான்? ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற மாதிரி. ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு உணவாக மாறுகிறது. ஒன்றின் கழிவு இன்னொன்றுக்கு உணவாக மாறுகிறது. இப்படி உணவு சங்கிலி போட்டு வச்ச மாதிரி. அதான அறிவியலாளர் சொன்னாங்க, ஃபுட் செயின்ங்கிறான், உணவு சங்கிலிங்கிறான். அந்த சங்கிலியில ஏதாவது ஒன்று அறுபட்டுச்சுன்னா இன்னொரு இடத்துல சிக்கல் வந்துருங்கிறான். உணவு சங்கிலியில ஒரு இடத்துல சிக்கல் வந்தா அடுத்த அது எல்லாத்தையும் உலகத்தையும் பாதிக்கும். மயில் இருக்குல்ல, இப்போ இந்தியாவில் மயில்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. நீங்க முந்தி எல்லாம் மயில்களை எங்கேயாவது தோப்புகள்ல பார்க்கலாம், ரொம்ப உள்ள தள்ளி இருக்கிற வயல்வெளிகள்ல பார்க்கலாம். ஆனா இப்ப நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ரோடு வீதிகள்ல நீங்க மயில்களை பார்க்க முடியும். இப்படி மயில்கள் பெருக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, மயில் நிறைய எப்படி வந்துச்சுன்னா, குள்ளநரிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா காட்டுக்குள்ள. அப்ப குள்ளநரி மயில திங்குமா? குள்ளநரிக்கு மயில் உணவு கிடையாது. குள்ளநரி குறைந்த காரணத்தினால் மயில் எப்படி கூடுச்சு? ஆனா குள்ளநரியுடைய உணவுல பிரதான உணவு மயிலின் முட்டை. மயில் முட்டையை போட்டு வைக்கும், குள்ளநரி போய் தின்னுக்கிட்டே இருக்கும். வேற ஏதோ ஒரு சிக்கலின் காரணமாக குள்ளநரி குறைஞ்சிச்சு. அந்த குள்ளநரி குறைஞ்சதுனால மயில் முட்டை திங்கிறதுக்கு ஆள் இல்லை. அது நாட்பட இருந்து அடகாக்கப்பட்டு குஞ்சுகள் பொறிச்சு நிறைய எண்ணிக்கை பெருகிடுச்சு. அதனால என்னாச்சு? மயில் பெருகினதுனால ஊருக்குள்ள வயல்வெளிகள்ல வந்து மயில்கள் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எங்கேயோ காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு உயிரினத்தின் மீது விழுந்த சிக்கல் அடுத்து 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 மாறிக்கிட்டே வருகிறது. அப்ப உணவு சங்கிலி என்பது உயிர் வாழ்வதற்கு, இந்த உலகத்துல உயிரினங்கள் நிலைத்திருப்பதற்கான பிரதானமான ஒரு செட்டப் உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலியினுடைய முதல் கண்ணி இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்ணி, முதல் கண்ணி புல்லுதான் முதல் கண்ணி. இது அதை திணிச்சு, அது இதை திணிச்சு, அதை திணிச்சு இப்படியே போடுவோம். தவளை பாம்பு திணிச்சு, பாம்பு அது திணிச்சு, அப்ப எப்படி போகும்? ஆனா அதுல ஸ்டார்டிங் எது அப்படின்னு பார்த்தா
புல்லுதான் உணவு சங்கிலியினுடைய முதல் கண்ணி, முதல் பாயிண்ட். அதான் அங்கிருந்துதான் உயிர்கள் ஜீவனம் ஆரம்பிக்கிறது. புல்லு என்ன பண்ணுது? சூரிய வெளிச்சத்திலிருந்து தனக்கான உணவை தயாரித்து தானே தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறது. அதை கன்சியூம் செய்யக்கூடிய, அதை சாப்பிடக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், மான்கள், மனிதர்கள், இவர்களாம் நேரடியா புல்லுக்கான முதல் கஸ்டமர். அவங்கதான் கன்சியூமர். இவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். ஆடு மாடு எல்லாம் புல்ல போய் திங்குது. இந்த ஆடு மாடுகளை அடுத்த நிலையில் இருக்கிற சிங்கம், புலி, ஓநாய் அவைகள் சாப்பிடுகின்றன. இப்படிதான் போகுது சங்கிலி. இப்ப இந்த புல் இல்லாட்டி அதை திங்கிற இந்த எந்த விலங்குகளும் இல்லை. ஒரு குள்ள நதியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சாலே சிக்கல் வருதுன்னா, ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள புல்லு இல்ல, புல்லு விளையல அப்படின்னா ஆடு மாடு இது மாதிரி புல்லை தின்று உயிர் வாழக்கூடிய ஏராளமான உயிரினங்கள் கேள்விக்குறியாயிரும். அந்த உயிரினங்கள் இல்லாட்டி சிங்கம், புலி, சிங்கத்துக்கு நேரடியா புல்லு உணவு கிடையாது, புலிக்கு நேரடியா புல்லு உணவு கிடையாது. புலி பசிச்சாலும் புண்ணை திங்காது. ஆனா புல்லு இல்லாட்டி புலி இல்லை. ஏன்னா புல்லு இருந்தா தான் அதை திங்கிறதுக்கு ஒரு மாடு இருக்கு, மாட்டை திங்கிறதுக்கு புலி இருக்கு. புல்லு இல்லாட்டி புலி இல்லை. நம்ம நினைப்போம் நம்ம ஒண்ணும் புல்லை சாப்பிடலையே. நம்ம சாப்பிடுறது பெரும்பான்மை புல்லுதான், புல்லின் விளைச்சல் தான். நாம இன்னைக்கு நம்முடைய பெரும்பான்மை உணவு எதுவோ அது அனைத்துமே புல் வகைதான். அரிசி, கோதுமை, பார்லி, ராகி, தேனை, வரகு எல்லாமே புல்லுதான். அப்போ இது நாம நினைக்கிறோம் ஒண்ணுமே இல்லை, அற்பம், சாதாரணம்னு. ஆனா அது உள்ள சிந்திச்சு பார்த்தா இல்லை, இதுதான். இது இல்லாட்டி ஆலமரம் இல்லாட்டி கூட உலகம் இருந்திருப்பா, பனைமரம் இல்லாட்டி கூட உலகம் இருந்திரும் போல இருக்கு. ஆனா புல் இல்லாட்டி உலகத்துல உயிர்கள் இல்லை. இப்படி இந்த புற்களின் வழியாக மனித குலம் உயிர்கள் அடைந்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம். அதனாலதான் அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை பேசுற இறைவன் இங்க எதுக்கு புல்ல பேசுறான்னு பார்த்தா, புல்லும் பிரம்மாண்டம். புல்லும் சாதாரண விஷயம் இல்லை. புல்லும் அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. என்னவெல்லாம் செய்யுது? மழை நீரை இழுத்து வச்சுக்குது. நம்ம பூமி வறண்டு போகாம இருக்கிற வேலை புல்லு எங்க நிறைய இருக்குதோ, மழை பெஞ்சிச்சுன்னா பூமிக்குள்ள நிலத்தடி நீரை இருத்து வச்சு நமக்கு தேவையான தண்ணீரை தேவைப்படுகிற பொழுது தருகிற வேலைகளை எது செய்யுதுன்னு பார்த்தா புற்கள் தான் செய்கிறது. ஆரம்பத்துல மனுஷன் வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருந்தான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நாடோடிகள்லாம் அதிகம் உலகத்துல. நாடோடிகள்லாம் ஒரு காலத்துல ஒரு இடத்துல குடியிருக்கிற மக்கள் எண்ணிக்கை கிடையாது. அப்படியே டிராவல் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நகரங்கள் உருவாச்சு, ஊர்கள் உருவாச்சு. ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லாரும் குடும்பமா சமூகமா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. எதனால் வந்துச்சு? இந்த புற்களால் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் வேட்டையாடி திங்கும் போது அவனுக்கு நகரத்தின் தேவை ஏற்படல. எப்போ நகரம் உண்டாச்சுன்னா விவசாயம் பண்ணி இந்த மாதிரியான விளைநிலங்கள்ல இருந்து விளைபொருட்களை உற்பத்தி பண்ணி அப்பதான் ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டிய தேவையே வந்துச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு. மூசா நபியுடைய காலத்துல மூசா நபி சமூகத்துக்கு அல்லாஹ் மண்ணு செல்வா இறக்கி கொடுப்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரே இந்த மண்ணு செல்வா தின்னுட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு ஏதாவது மாத்தி கொடு. மாத்தி என்னதை கொடு? மண்ணு செல்வாக்கு பதிலாக கண்ணு செல்வா கொடு அப்படியா கேட்டாங்க. மண்ணு செல்வா எங்களுக்கு பிடிக்கலப்பா, அதனால வேற ஏதாவது மண்ணு செல்வா கொடு அப்படியா கேட்டாங்க. அதுக்கு பதிலா கிஸ்ஸாயிஹா ஓ ஃபூமிஹா ஓ அதசிஹா ஓ பசலிஹா, கீரை இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, வெள்ளை பூண்டு இருக்குது, அதை கொடு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் இஹ்பித்து மிஸ்ரன், நீ கேட்கறத கிடைக்கணும்னா ஒரு இடத்துல உட்காரணும். இஹ்பித்து மிஸ்ரன், ஒரு ஊருக்குள்ள தங்குனா தான் வேலையாகும். இப்படியே நாளோடிய சுத்திக்கிட்டு இருந்தா விவசாயம் பண்ண முடியாது தம்பி. அப்ப இந்த விவசாயம் என்கிற இந்த சூழல் வருகிற பொழுதுதான் மனிதன் நகர்மயமாகிறான், சமூகமயமாகிறான். அதோட முக்கியமா உலகத்துல தோன்றிய நாகரீகங்கள் நீங்க எடுத்துக்க. பள்ளிக்கூடத்தில் வரலாற்று பாடத்தில் சொல்லி தந்திருப்பாங்க. ஆகப்பெரிய மெசபடோமிய நாகரீகம், எகிப்திய நாகரீகம், சீன நாகரீகம், இந்திய நாகரீகம், சிந்து சமவெளி நாகரீகம், ஹரப்பா நாகரீகம், மொஹஞ்சதாரோ நாகரீகம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம்ல. இன்னைக்கு வரைக்கும் 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷத்துக்கு முந்தின நாகரீகங்கள் பெருமை அடிக்கிறான் மனுஷன். இந்த நாகரீகங்கள் எங்கே உருவானது, எப்படி உருவானது? ஆத்தங்கரையில் உருவாச்சு. ஆத்தங்கரையில உருவாகணும்.
அங்கதான் தண்ணிக்கு பக்கத்துல புல்லு வளர்தான் மாடுதீங்க. மாடுதுன்னா அந்த மாடுகளை தின்னு இவன் வாழ முடியும். அவ்வளவுதான். உலக நாகரீகத்தினுடைய அச்சாணி புற்கள் தான். ஆக்சிஜனுடைய அச்சாணி புற்கள் தான். உணவின் அச்சாணி புற்கள் தான். புல் என்று சொல்லப்படுவது அவ்வளவு உதாசீனப்படுத்துகிற ஒரு பொருள் அல்ல. புல் தான் உலக இயக்கத்தினுடைய முன்னோடியாக, முதல் சங்கிலியாக, உணவு சங்கிலியின் முதல் கண்ணியாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் இந்த புல்ல வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, நம்ம புல்ல போய் சொல்லியிருக்காங்கன்னு சாதாரணமா நினைச்சிட முடியாது. புல் என்பது அவ்வளவு மனித குலத்திற்கு, உயிரினங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம பார்க்கிறோம். எப்படி தானா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப அதுல இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தலாம், அஹ்ரஜல் மரா. மேய்ச்சல் நிலங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதுல வெளிப்படுத்தினான், படைச்சான்னு சொல்ல வேண்டியதானே. மேல சொன்னான்ல, ஹலக்கா படைத்தான், புல்லை படைத்தான் சொல்லலாம்ல. உள்ள இருந்து வெளியே வருது. உள்ள இருந்து வெளிவருதலும் ஒரு வகையில் பார்த்தால் அதுவும் படைத்தல் தான், அதுவும் படைப்பு தான். ஆனாலும் வெளிவருதல் என்பதற்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கிறது. வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு செயலின் துவக்கம். அது நான் வீட்டை விட்டு வெளியே வர்றேன், வெளியே வருதல் என்பது ஒரு செயல். ஆனால் இந்த வெளிவருதல் என்கிற சொல் எதை காட்டும்னா, உள்ளுக்குள்ள இன்னொன்று பேக்ரவுண்ட் ஒரு வேலை இருக்குதுன்றதை காட்டும். விதையிலிருந்து வெளியே வருது, உள்ளுக்குள்ள விதை ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது, அங்க சில வேலைகள் முடிச்சு எல்லாம் டிப்டாப்பா ரெடி ஆகி இப்ப தம்பி வெளியே வந்திருக்காரு. இவர் வெளியே வந்தவர் இப்படி வரல, இப்படி வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல பெரிய வேலை நடந்திருக்கிறது. அந்த வேலை இல்லாம வர முடியாது. அப்படின்னா நம்முடைய சிந்தனை எங்க போகுது தெரியுமா? இந்த புல்லு வெளியே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த ப்ராசஸ் என்ன? வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்ல, செயல் மட்டும் இல்ல. வெளிவருதல் என்பது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல் திட்டத்துடைய அடுத்த நிலை. அங்க எல்லாம் முடிஞ்சாதான் வெளியே வரும். ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருக்கிறோம், சாப்பாடு நம்ம டேபிளுக்கு வரும், எப்ப வரும்? அங்க எல்லாம் முடியணும். அப்ப அங்க ஒரு பெரிய வேலை நடந்திருக்குது. அது நீ இதை மட்டும் பார்க்காதப்பா, அதையும் சேர்த்து பாரு. அற்பமான விதை காஞ்சி போய் கிடந்த உலர்ந்த ஒரு விதை, அந்த விதைக்குள்ள இருந்து எப்படி வந்துச்சு பாரு. யாரு கொண்டு வந்தா பாரு? யாரு தான் உனக்கு தானா வந்துச்சா? மழை பெஞ்ச உடனே வந்துச்சு, மழை பெஞ்ச உடனே வரணும்னு அதுக்கு சொன்னது யாருப்பா? தண்ணி ஊத்துற வந்துச்சு, தண்ணி ஊத்துனா வரணும்னு சொன்னது யார்? தண்ணி ஊத்துனா வரணும்ல. இந்த மைக்கு தண்ணி ஊத்துனி ஊத்த, ஒரு மைக்கு 2 மைக்கு ஆகட்டும், ஹைட் கொஞ்சம் பெருசாகட்டும், ஹைட் கொஞ்சம் கம்மியாகட்டும், வருதா? இது வர மாட்டேங்குதுல. அது மட்டும் எப்படி வந்துச்சு? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸை சிந்திக்க வைப்பதற்காக குர்ஆன்ல இது மாதிரி நீங்க அல்லாஹ் வெளிப்படுத்துதல் என்கிற சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்துறானோ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ஒர்க் நடக்குது. அதை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர்றான். உதாரணமா அல்லாஹ் சொல்றான், மனித குலத்தை படைச்சு வெளியே கொண்டு வர்றத, அம்மாவுடைய கருவறையில இருந்து வெளியே வர்றதை பத்தி பேசுறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். அப்ப வெளியே வந்தது மட்டுமாக்காது, உள்ளுக்குள்ள என்ன வேலை நடந்திருக்கு பாரு. நம்ம அந்த இந்திரிய துளியா உள்ள போன எத்தனை லட்சம் கோடி மடங்கா வெளியில வந்திருக்கிற இந்த ஒரு துளி தான் கண்ணா இருக்குது, மூக்கா இருக்குது, காலா இருக்குது, இதயமா இருக்குது, கிட்னியா இருக்கு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்குது. அது உள்ளுக்குள்ள எந்த டேமேஜும் இல்லாம பாதுகாக்கப்பட்டிருக்கிற. அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, என்னது? அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். நீ வெளியாக்குறது மட்டும் பார்க்க கூடாது, வெளியாகணும்னா உள்ள ஒரு வேலை நடந்திருக்குப்பா. தேனீக்களை பற்றி சொல்கிறான், யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானும். தேனீக்களின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் பலதரப்பட்ட நிறங்களை உடைய பானங்களை வெளிப்படுத்துகிறான். அப்படின்னா உள்ள எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குப்பார். அது தின்னு அது உள்ள போய் பல்வேறு வகையில வேலைகள் நடந்து அதுக்கு பிறகு தேனாக மாறி உனக்கு வந்து சேருத. நீ வெளியே கிடைக்கிற தேனை மட்டும் பார்க்க கூடாது, உள்ளுக்குள்ள நடந்த ப்ராசஸையும் சேர்த்துப்பார். இந்த புல்ல பாருங்களேன், ஒரு புல்லு போடுங்க, அடுத்து 2 புல்லு ஆகும். ஒரு விதை போட்டா ஒரு செடி இப்படிதான் முளைக்கணும், 1 போட்டா 2 எப்படி வரும்? புல்லு வரும். பாத்திருக்கீங்களா?
புல்லு ஒண்ணு வளர்வதற்கான ஒரு விதைய ஒரு புல் விதைய போட்டு நீங்க உண்டாக்குனீங்கன்னா அப்படி ஒண்ணு மட்டும் இப்படி வர்றது இல்ல, பக்கத்துல அடுத்து ஒரு 2 இன்ச்சு தாண்டி அங்க இருந்து இன்னொரு புல்லு முளைக்குது. அது எப்படிப்பா? என்ன பண்ணுதுன்னா கீழே கொண்டு போய் வேறு போகுதுல, இந்த வேர்ல இருந்து திரும்ப ஒண்ணு கிளை அங்க இருந்து மேல ஒண்ணு வருது. ஒண்ணுதான் வந்திருக்கு அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்ல, அவ அங்கிருந்து மேல, அது அங்கிருந்து மேல, வேர்கள் வழியாகவே விதைகள் பரப்பப்படுகிறது. மத்த பொருட்கள் தாவரங்கள் எல்லாம் மேல் இருக்கிற விதைகளை காற்றின் வழியாக, மகரந்த சேர்க்கையின் வழியாக, தேனீக்களின் வழியாக இங்க இருந்து தூக்கி அங்க, அங்க இருந்து தூக்கி அங்க அப்படின்னு வெளியில அப்படி மாத்தி தான் இங்க உள்ளது அங்க முளைக்கும், அங்க உள்ளது இங்க முளைக்கும். ஒரு பெரிய கட்டடத்து கேப்புக்குள்ள ஆல மர செடி முளைச்சு நிற்கும், எப்படி வரும்? காக்கா ஆல விதையை தின்னுட்டு அங்க போய் விதையை போட்டு வச்சிருக்கோம், அங்க இருந்து முளைக்கும். ஆனா புல்லுக்கு அப்படி இல்லை, வெளியில இருந்து விதை பரவ வேண்டிய தேவையில்லை, உள்ளுக்குள்ளே பரவும், உள்ளுக்குள்ளே பரவும். அப்ப அல்லாஹ் அஹ்ரஜல் மரா என்கிற சொல்லின் வழியாக, மரா என்பது பேர் அற்புதம் என்கிறான், அஹ்ரஜ என்பதன் வழியாக அது பின்னால் நடக்கக்கூடிய செயல் திட்டங்களை நம்முடைய நினைவிற்கு அல்லாஹ் கொண்டு வருகிறான். அதோட முக்கியமா இதுல அல்லாஹ் சொல்ல வர இன்னும் சில தத்துவார்த்த செய்திகளை யோசனை சிந்திச்சு பாருங்க. ஒரு புல் என்பது வளர்வதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் கட்டாந்தரையாக கிடைக்கிறது. இந்த சம்மர் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா நம்ம பசுமையா பார்த்த எல்லா பூமியும் காஞ்சி கருவாடா கிடக்கும். வளர்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அங்க விதை இருக்கு தெரியாது, செடி இருக்கு தெரியாது, அப்படியான எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா தண்ணி வந்த உடனே மழை 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 மழைன்னு மழை வந்த உடனே பசுமையா முளைத்து வருகிறது. அது நமக்கு சொல்லுகிற செய்திகளில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில அவ்வளவுதான், இதுக்கு பிறகு இதுல முயற்சி எடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, அவ விட்டுற வேண்டியதான் என்று நீ நினைக்கிற அளவிற்கு துன்பத்தின் எல்லைக்கு வந்து விட்டதாக நினைப்பாய். ஆனாலும் நம்பிக்கை இழக்காதே, ஒரு நாள் முன்னால் வெற்றி பெற்று மேலே வர முடியும் என்கிற நம்பிக்கையை ஒரு புல் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த புல்லை யோசிச்சா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். அந்த தரையை போய் தேடி பாருங்க, அரிப்பு தட்டு அரிச்சு பாருங்க, மண் எடுத்து எல்லாத்தையும், ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே இல்லை, வாழ்வதற்கு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா திடீர்னு வளர்ந்து நிற்கும், நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. ஒரு நாள் மழை வரும், அந்த மழை எனக்கான நீரை தரும், எனக்கான உணவை தரும், அந்த உணவை சாப்பிட்டு நான் மீண்டும் இந்த பூமிக்கு வெளியிலே வருவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒரு புல் காத்திருப்பதை போல நம்முடைய வாழ்வில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஒரு நாள் விடிவு வரும், என் இறைவனின் உதவி வரும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் என்கிற செய்தியை ஒரு புல் நமக்கு சொல்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ரொம்ப அருமையான செய்தி. பிள்ளைங்களை எகிப்துக்கு அனுப்பி விடுறாங்க, போய் தானியங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு. வறுமையில் இருப்பாங்கல்ல, பஞ்சத்தில் இருப்பாங்கல்ல, அந்த பஞ்ச காலத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, தானியங்கள் வாங்கிட்டு வாங்க, போகும்போது சொல்லி அனுப்புவாங்க. 12வது அத்தியாயம் 87 அல்லாஹ் சொல்றான், யா பனி யذهبு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி வலா தயஸ்ஸு மின் ரௌஹில்லாஹ். எனது அருமை பிள்ளைங்களே, மக்களே, நீங்க போய் யூசுஃபை தேடுங்க. எப்ப தேட சொல்றாங்க? ஒரு 8 வயசு 10 வயசுல காணாம போன பிள்ளைய, அந்த புள்ள வளர்ந்து அது பெரிய அமைச்சராகவே உட்கார்ந்துகிட்டு இருக்கு எகிப்துல. அப்ப ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டு கால இடைவெளி ஆயிடுச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு சின்ன வயசுல தொலைஞ்சு போன பிள்ளைய தேட சொல்லி ஒரு தந்தை சொல்லுகிறார் என்றால் யாருக்காவது இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா? அதெல்லாம் எங்க இருக்கோ இல்லையோ, நம்பிக்கையே வாய்ப்பே இல்லை மனிதர்களுக்கு. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தேடுங்கப்பா, யூசுஃபை தேடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க, லா தயஸ்ஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்துராதீங்க. இன்னஹு லா யயஸ்ஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் வரலாற்றின் வழியாக சொன்ன ஒரு நம்பிக்கையை ஒரு புல் தன்னுடைய இருப்பின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை பார்க்கிறோம். இது புல்லிலிருந்து கிடைக்கிற தத்துவார்த்த ரீதியான விஷயங்கள். ஆனா இதுல பிரதானமா அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி இது
மேல் சொன்ன வசனத்தோடு கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு சிறப்பா படைச்சு வச்சிருக்கிற, இவ்வளவு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புற்புண்களை தந்திருக்கிற, மனித உயிர்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிற இந்த புல்லை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிற அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று தஸ்பீஹ் செய்வதை ஊக்கப்படுத்துவதற்கு காரணங்களாக சொல்லிட்டான். இப்ப அடுத்த வசனத்தோடு சேர்ந்து படிங்க. அடுத்த வசனம் என்ன வருது? ஃபஜஅலஹு குஸாஅன் நஹ்வா. அப்படி அல்லாஹ் உருவாக்கினா, வெளியே கொண்டு வந்தான். கொண்டு வந்த அந்த புற்களை, அந்த தாவரங்களை அல்லாஹ் கூலங்களாக, உலர்ந்து போன, அல்லது அஹ்வா என்பதற்கு கருப்பு என்கிற பொருளும் உண்டு, கருத்து போன அல்லது உலர்ந்து போன கூலங்களை போல, கூலங்களாக, கூலங்களை போல இல்லை, கூலங்களாக அல்லாஹ் அதை ஆக்கினான். இப்போ இதுல அல்லாஹ் சொல்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, உலகத்துல சில மக்கள் நம்புவதை போல படைப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படின்ற கான்செப்ட் என்கிட்ட கிடையாதுப்பா. படைச்சவனும் நான் தான். அக்ரஜல் மராவை வெளிப்படுத்துறவன் நான் தான். ஒசா நஹ்வா, அழிச்சு காலி பண்ணது நான் தான். ஆக்குபவனும் நானே, அழிப்பவனும் நானே. இது இன்றைய இறைவனை பற்றிய நம்பிக்கைக்கு ஒரு பதிலாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு. அடுத்து பாருங்க, இதுல அல்லாஹ் சொல்ல வர்ற மறைமுக செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதன் வழியாக உலகத்துடைய நிலையாமையை அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். பிரதான அம்சம் தான். எப்படி வந்துச்சு பார்த்தல, செழிப்பா வந்துச்சா, பச்சை பச்சைன்னு இருந்துச்சா, டெவலப் ஆச்சா, அதுக்கு ஒரு மாதிரி ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. மனித வாழ்க்கை இவ்வளவுதான்ப்பா. இந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்துல நீ அடிச்சுக்கிறியா, ஏமாத்திக்கிறியா, ஃப்ராட் பண்றியா, படைச்ச இறைவனை நீ மறந்துட்டு வாழ்றியா? உன் வாழ்க்கை நீ எவ்வளவு நாள் வாழ்ந்துருவேன், அவ்வளவுதான். வாழ்ற மாதிரி தெரியும், சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், பெரிய ஆள் மாதிரி தெரியும், அப்படி ஒரு தோற்றம் தெரியும், ஒண்ணுமே போயிருவ நீ. அற்பம், இந்த உலகம் அற்பம். இந்த இடத்துல எந்த வார்த்தை, எந்த பொருள் பொருத்தமானது? உலகம் ரொம்ப அற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இந்த ஆலமரம் அப்படியே வளர்ந்துச்சு, பெரிய ஆலமரம் இருந்துச்சு. உலகத்துக்கெல்லாம், நான் ஊருக்கெல்லாம் நிழல் கொடுக்க போறேன்னு சொல்லிச்சு. ஏராளமான உயிரினங்களுக்கு நான் இடம் கொடுக்க போறேன்னு சொல்லிச்சு. அப்படி விரிஞ்சு பறந்து நின்ற ஆலமரம் பார், ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போயிடுச்சு பாரு அப்படின்னு ஒரு ஆலமரத்தை சொல்லுவது இந்த இடத்துல சொல்ல வர்ற கருத்துக்கு ரொம்ப பொருத்தமான கருத்தை போல நமக்கு தெரியுது. ஆனா அல்லாஹ் ஆலமரத்தை சொல்லல, பறந்து விரிந்த வேறு எந்த தாவரத்தையும் சொல்லல. அல்லாஹ் புல்ல சொல்றான். ஏன்? நம்ம அறிவை கொண்டு யோசிச்சா அவ்வளவு பெருசா ஒண்ணுமில்லாம போயிடுச்சுடா, நீ எல்லாம் ஏமாத்துறா அப்படின்னு சொல்ற இடத்துல எதை சொல்லணும்? பெருசா தானே சொல்லணும். ஆனா இருக்கிறதுல ரொம்ப சிறுசு மாதிரி தெரியும் ஒண்ணு சொல்றோம். ஏன்? வேற வேற அந்த பதில் முதல்ல சொல்லிட்டோம். அது ஒரு மேட்டருக்கு வச்சுக்குவோம். அதுக்கு இது வேற. இது உள்ளுக்குள்ள இன்னொரு செய்தி இருக்கு. இது உள்ளுக்குள்ள இது மனித வாழ்க்கையின் நிலையாமையை, உலக வாழ்க்கை நிலையானதல்ல, உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அது அழிந்து விடக்கூடியது. இந்த தற்காலிகத்துல வாழ்க்கையை வீணடிக்கிறாத என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏன் புல்? வெரி குட், சூப்பர், அழகா சொல்லிட்டாங்க. நீங்க ஆக சீக்கிரமா வளர்ந்து ஆக சீக்கிரமா ஒண்ணுமே இல்லாம போறது புல்லை போல உலகத்துல எந்த தாரமும் இல்லை. எவ்வளவு நாள் வளர்ச்சிக்கு டைம்? எவ்வளோ? 2 நாள், 3 நாள், 4 நாள், 7 நாள் முடிஞ்சு. எப்படி? ஆமா, நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காணாம பார்க்கலாம். அந்த மாதிரி புற்கள் வளர்வதற்கு எவ்வளவு நாள்? சில புற்கள் 2 to 3 நாள், சில புற்கள் 4 to 5 நாள், சில புற்கள் 6 to 7 நாள் மளமளவா வளர்ந்துடும். ஒரு மூங்கில நட்டு வைங்க, வளர்ந்து வர்றதுக்கு, பூமியை விட்டு வெளியே வர்றதுக்கே வருஷம் 3000. வேற எந்த தாவரத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும், மாத கணக்கில் எடுக்கும். இது அப்படி அவ்வளவு முடிஞ்சு. மெட்ராஸ் போய் இப்பதான் வளர்ந்த மாதிரி இருந்துச்சு, மெட்ராஸ் போயிட்டு வர காணோம், அவ்வளவுதான், வளர்ந்துச்சு போயிடுச்சு. இந்த கருத்தை எப்படி சொல்றா பாருங்க. அல்லாஹ் புல்ல சொன்னது மட்டும் இல்ல, அதுல பயன்படுத்துற வார்த்தையில ஃபஜஅலஹு குஸாஅன் நஹ்வா, இந்த ஃபா இருக்குல, ஃபா அக்ரஜல் மரா, மேய்ச்சல் நிலத்தை வெளியாக்கனா ஃப அப்படின்னா உடனே. இந்த ஃபாவுக்கு என்ன அர்த்தம்? உடனே. நீ வாழ்க்கை பெருசு, நான் 60 வயசு, 75 வயசு, 90 வயசு ரொம்ப பெருசு நினைக்கிறோம்ல. உண்மையில 90 வயசு பெருசா?
மறுமையில போய் நிக்கும்போது தெரியும் பெருசா சிறுசான். இன்னைக்கு பார்த்தா பெருசு மாதிரி 40 வருஷ கால உழைப்பு போட்டுக்குவார். 60 ஆண்டு கால பாரம்பரியம். வெரி குட், சூப்பர். 60 ஆண்டு கால பாரம்பரியம் அப்படின்னு சொந்த கொண்டாடிவார். மறுமையில போய் என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளவு நாள் பிறந்த? எவ்வளவு நாள்? 10 நாள். அல்ல சொல்றான். எவ்வளவு கேள்வி கூத்தா இருக்கும் பாருங்க. 20-102. அந்த நாளில் நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, நீளம் பூத்த கண்களை உடையவர்களை போல பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா அவனை நாம எடுப்போம். அந்த பாவிகள்லாம் பேசிக்குவாங்களாம். அது எப்படியா? எத்த ஹாஃபத்தூட பைனகும், ரகசியமா சொல்லிக்குவான். எவ்வளவு? 10 நாள் இருந்திருப்பியா? 10 நாள். இங்கே எவ்வளவு? 60 ஆண்டு பாரம்பரியம். 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து 120 ஆண்டு காலம் வாழ்ந்து அப்படியெல்லாம் பெரிய பெருமை கொண்டாடியவர் மறுமையில போய் பேசுவாங்களாம். இல்ல பிஸ்தும் இல்ல அஷ்ரா, 10 நாள் தான் படம் இருந்திருப்போம் என்று சொல்வார்களாம். விவரமான ஆட்கள் பேசிக்குவாங்களாம். ஒரு நாள் தான் இருந்திருப்பேன், 10 நாள். அப்பல அங்க பாரு, 10 நாள். அவர் யார் பேசிக்குவாராம்? விவரமானவர் பேசிக்குவாராம். அதையும் சொல்லிட்டு நகனும் ஆழமும், நமக்கு தெரியும் விவரமான ஆள் இப்படி சொல்லுவாருன்னு நமக்கு தெரியும். அப்ப அங்க போன உடனே பிக்சர் கிளியரா தெரியும். மேல இருந்து பார்க்கும்போது ஓவர் வியூ தெரியும்ல, கழுகு பார்வையில. அப்பதான் கரெக்டான நாள் எவ்வளவு என்பது அங்க போன உடனே தான் தெரியும். இன்னும் பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றான் 79:46 காலையில அல்லது சாயங்காலம். அவர் ஒரு நாள்னாரு, முதல்ல 10 நாள்னாரு. அக்கறை விவரமானவர் அறிவாளி 10 நாள் ஒரு நாள் என்னடா தேவையில்லாம புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற அறிவாரு. உடனே அடுத்த டீம் வருது, லம் எல்பசு இல்ல அஷியத்தன் அவுதுஹா, காலையில இல்லாட்டி சாயங்காலம். ஒரு நாள் தான் சொல்லாத. ஓகேயா? அடுத்து பாருங்க 30:55 யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமு, சத்தியம் பண்ணுவான். அங்க பெட்டு கட்டுவான். சத்தியமா சொல்றலாம், ஒரு நாள் தானே வந்தோம். அங்க வந்தாலும் விவரம் இல்லாம பேசுவான், இங்க வந்தாலும் விவரம் இல்லாம பேசுவான். உலகத்துல வாழ்ற காலத்துல விவரம் இல்லாம தான் நடந்துக்கிட்டான். ஒரு நாள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஓகே, இது மனிதர்கள் உரையாடல். இது எல்லாமே மனித உரையாடல் தானே. அல்லாவே உரையாடுவான் மனிதனோடு. அந்த உரையாடல் பேசுறான். 23ஆவது அத்தியாயம் 112 114. அல்லாஹ் மனிதனோடு நடத்துகிற உரையாடல் மறுமையில. அல்லாஹ் கேட்பான், எப்பா எத்தனை வருஷம் பூமியில வாழ்ந்தீங்க என்று அல்லாஹ் கேட்பான். ஒரு நாளோ அல்லது கொஞ்ச நேரமோ இருந்தோம்னு சொல்வார்கள். சரி, இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல பிஸ்தும் இல்லா கலீலா, இனி மொத்தத்திலே ரொம்ப கம்மியா தான் இருந்த, சொல்லிக்கிற அளவுக்கே இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கே இல்லை. இது யாருடைய சொல்? அல்லாஹ்வுடைய சொல். அல்லாவே சொல்றான், உலகத்துல நீ சொல்லிக்கிற மாதிரி காலையில சாயங்காலம் மதியானம் ஒரு நாள் 2 நாள் சொல்லவே முடியாதுடா, ரொம்ப கொஞ்சம். ஆனா இப்ப நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? நாம உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பாக்குறதுனால ஓவர் வியூ தெரியல, வெளியில போய் பார்க்கும்போது முழுசா தெரியுது. உதாரணத்துக்கு இப்ப நோம்புகளே எடுத்துக்கோமே. நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நோம்பு திறப்பதற்குரிய அந்த கால அளவு இருக்குல்ல, அது ரொம்ப நீளமா ரொம்ப ஷார்ட்டான்னு பாருங்க. நோம்புல இப்ப சொல்லக்கூடாது. நோம்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் இருப்போம்ல, சாயங்காலம் 5:30 மணி 6 மணி 6:15. இப்ப நீங்க சொல்லணும், டைம் ஓடுதா இல்லையா? இங்க பேசிக்குவா, டைம் ஓடுதா இல்லையா? போறவே மாட்டேங்குது. எடுத்தாச்சு, ஒரு குச்சியை வச்சு அப்படியே கஞ்சி கொட்டுறால கிண்டி 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 பேரத்து மரத்தை பிச்சு போட்டாச்சு, வடைய எல்லாம் திரும்ப என்னப்பா இது 5 6:15 நிக்குது. இவ்வளவு வேலை செஞ்சு 1 நிமிஷம் தான் இருக்கு. ப்ராசஸ் எவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு. வடையை பிச்சு போட்டாச்சு, இப்போ பேரத்து மரத்தை கொட்டையை எடுத்து ரெடி பண்ணியாச்சு, அங்கே முன்னாடி துணி கிணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, பக்கத்தில் தூசி எல்லாம் தட்டி விட்டாச்சு, தண்ணி டப்பா திறந்து வச்சாச்சு, அப்படியே ஜூஸ் எல்லாத்தையும் இத்தனை வேலை நடத்தியாச்சு. தலையை தூக்கி பார்த்தா 1 நிமிஷம் தான் இருக்கு. டவுட் வர்ற அளவுக்கு ரொம்ப டைம்பா, நேரம் போகவே மாட்டேங்குதுப்பா. சரியா? திறந்தாச்சு, நோம்பு திறந்து இரவு தொழிலுக்கு வரணும். இப்போ நோம்பு திறக்கிற மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ளே பாரு 8 ஆயிருது. ஆமா, இவங்களுக்கு ஸ்பெஷலா 6:30 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள அப்படியே கீ கொடுத்து முந்தைய அலாரத்தை திருப்பி வைப்பாங்களே, அது மாதிரி நல்ல ஓடு அப்படியே வச்சிருக்கான்ல. 6:15 இப்படிதான் ஓடிச்சு, 8:15 அப்படிதான் ஓடிச்சு. நோம்புக்கு உள்ள உட்காந்துட்டு பார்க்கும்போது அது என்னமோ ரொம்ப பெருசு மாதிரி தெரியுது. நோம்பு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே மொத்தத்திலே 5 நிமிஷம் தான் இந்த பாடுபடுத்திருக்கோம். இந்த 6:20 இருந்து 6 இந்த 5 நிமிஷம் தான் நேரம் போக மாட்டேங்குன்னு சொல்ல. மொத்த டைம் எவ்வளோடா? வெறும் 5 நிமிஷம். இப்ப நமக்கே சிரிப்பா இருக்கு, என்ன வேலை கூத்து பண்ணியிருக்கோம் பாரு. 5 நிமிஷம் தாங்க முடியலையே நமக்கு. அது தெரியும், மேல போனா தெரியும். மொத்தத்திலே பாரு 1/2 நாள் தான். இதுக்கு இந்த அர்த்தம் வந்திருக்கும்.
இந்த ஏமாத்து, இந்த ஃப்ராடு, இந்த சத்தம் போடு சண்டை அப்படி இப்படின்னு இந்த ஒரு நாள் அரை நாள் கூத்துக்கிட்டானா என்கிற உண்மை நாளை மறுமையிலே தெரியும். அதனால இந்த அற்பத்தை சொல்லுவதற்கு எது பொருத்தம்னு கேட்டா, வந்துச்சு போயிடுச்சு புல்லுதான் பொருத்தம். ஆலமரம் வந்துட்டு போகல 50 வருஷம் ஆயிடுச்சு, பனைமரம் வந்துட்டு போகல 100 வருஷம் ஆயிடுச்சு, மாமரம் வந்துட்டு போகல 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா புல்லு வந்துச்சு போயிடுச்சு, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அதை சொல்லுவதற்கு ஆக பொருத்தமான ஒரு உதாரணம் புல்லை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. எவ்வளவு பெர்ஃபெக்டா எல்லாம் மேட்ச் பண்ணி வார்த்தைகளை செலக்ட் பண்ண பாருங்க. அப்ப இதன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி, வாழ்வு நிலையானதல்ல, இது நிரந்தரம்னு நினைச்சிட்டு நீ இருந்துடாத. இது அப்படியே பார்க்கறதுக்கு கவர்ச்சியா தெரியும், அழகா தெரியும், ஆனா நீ திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அதை இன்னொரு இடத்துல அருமையான ஒரு வசனம், நிதானமா கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், 10வது அத்தியாயம் 24வது வசனம், நல்ல கவனிங்க. கடைசி வார்த்தையை சொல்லினா சிந்திக்கிற மக்களுக்கு அத்தாட்சியை விவரம் பண்ணிடுறோம், நம்முடைய வசனங்களை தெளிவுபடுத்துறோம், சிந்திச்சு பாரு நிறைய விஷயம் இருக்குன்ட்டான். இப்ப மேல உள்ள திரும்ப சிந்திங்க. இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமாயின், இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்த தண்ணீரை போல, ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த் மிம்மா யகுலுன் நாஸ் வல் அன்ஆம், கால்நடைகளும் மனிதர்களும் சாப்பிடுகிற தாவரங்களோடு அந்த தண்ணீர் இரண்டரை கலந்தது. மேலிருந்து தண்ணி வந்துச்சு, பூமியில உள்ள புற்பூண்டுகளோடு தாவரங்களோடு மரம் செடிகளோடு அது அப்படியே கலந்தது. ஹத்தா இதா அகதத்தில் அருது சுஹுருஃபஹா வஸய்யனத், அப்படியே தண்ணி விழுந்து 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 நல்ல செழிப்பா வளர்ந்து, எந்த அளவுக்கு செழிப்பு, நல்ல கவர்ச்சியாக அலங்காரமாக, பார்த்த உடனே வலன்ன அகுலுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அதனுடைய உரிமையாளர் நினைக்கிறார், பரவாயில்ல நமக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருச்சு, நல்ல விளைஞ்சு நிக்குதுப்பா, இந்த வருஷம் நல்ல மகசூல், நாளைக்கு அறுத்து மூளையை கட்டினோம்னா எப்படி ஒரு 1000 மூளை கட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய மிதப்பு, அதை பார்த்த உடனே பெரிய மகிழ்ச்சி. வலன்ன அகுலுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அதன் மீது நாம் பெரும் சக்தி பெற்று விட்டோம் என்று அந்த தோட்டத்தின் உரிமையாளர் எண்ணுகிற அந்த தருணத்தில், அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன், இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அந்த தோட்டத்திற்கு வருகிறது. ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பிலம்ஸ், இந்த கட்டளையினால் நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா, நேற்றைக்கு அந்த இடத்திலே அது இருந்ததை போல தடயம் கூட இல்லாத அளவிற்கு அதை அறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டோம். முத நாள் பார்த்தா செழிப்பா இருந்துச்சு, கண்கொள்ளா காட்சி, செழித்து வளர்ந்து நின்றுச்சு. அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டருக்கு பிறகு பார்த்தா மறுநாள் போய் தேடி பார்த்தா இங்க இப்படி இருந்துச்சா, அதுக்கான தடயமே இல்லையப்பா. இப்படி சொல்லிட்டு இது எதுக்கு, இது உதாரணம், இது நடப்பு நிலவரத்தை பேசல, இது உதாரணம். என்ன உதாரணம், எதுக்கு உதாரணம், எதுக்கு உதாரணம் இது? இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம். அப்படிதான் ஆரம்பிக்கிறோம் வசனம், அப்படித்தானே ஆரம்பிக்குது. இந்த செய்தியை சொல்லிட்டு, இந்த செய்தியை செய்திக்காக சொல்லல, இந்த செய்தியை உதாரணத்துக்கு சொல்றான். எதுக்கு உதாரணம்? உன் வாழ்க்கைக்கு உதாரணம். வாழ்க்கை என்ன? இப்ப நம்ம வர்றோம், பிறக்கிறோம், வளர்றோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பதவிக்கு போறோம், பெரிய பிரபல்யம் அடைகிறோம், நல்ல வாழ்க்கை அப்படியே ஜெகஜோதியா இருக்குது, பிள்ளைகுட்டியெல்லாம் பெத்தாச்சு, பார்த்தா நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்து, ஊருக்குள்ள பெரிய மரியாதை, நல்ல மதிக்க தகுந்த மனிதர், பெரிய செல்வாக்குடையவர், பெரிய அரசியல்வாதி, பெரிய தலைவர், ஏதோ ஒண்ணு தனக்குள்ளே ஒரு பெருமித உணர்வு, நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது. என்ன ஆர்டரு? டைம், தம்பி டைம் முடிஞ்சு, நீங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்து ஆளை தூக்கிட்டு போன பிறகு பார்த்தா, அதுக்கு பிறகு அப்படி ஒருத்தன் இந்த உலகத்துல இருந்தானா, ஹசீதன் அறுக்கப்பட்டதாக, கல்லம் தகனமில்லம், நேற்றைக்கு இந்த இடத்துல இது இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அட்ரஸே இல்லாம ஆக்கிட்டோம். இதை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் பிளாஷ்பேக் வாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருச்சி இருந்துச்சுல, நம்ம ஊர் இருந்துச்சுல, இந்த தெருக்கள் இருந்துச்சுல, இதுல பல கடைவீதிகள் இருந்துச்சுல, நிறைய பிசினஸ் இருந்துச்சுல, அன்னைக்கு இங்க மேயர் இருந்தாரு, அன்னைக்கு இங்க அமைச்சர் இருந்தாரு, அன்னைக்கு இங்க பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அன்னைக்கு பெரிய செல்வந்தர்கள் இருந்தாங்க. அந்த ஆட்கள்ல யாராவது இன்னைக்கு ஒரு ஆள் மிச்சம் இருக்காரா? அவர் இருந்தார் என்றதுக்கான சுவடு இருக்குதா? அட்ரஸே இல்லைங்க.
அட்ரஸே அவரை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லையே. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவுல இந்த ஏரியாவுல தொழில் பண்ணி பெரும் வியாபாரியாக வளம் வந்த அவரை பத்தி இன்றைக்கு பேசுவதற்கு யார் இருக்கிறார்? அவருடைய பிள்ளைங்க கூட இல்லையே, 3 தலைமுறை ஆயிடுச்சு. யாரோ விடுங்க, ரொம்ப சாதாரணமா கேட்கிறேன். அத்தா பேரு எல்லாருக்கும் தெரியும், இது டவுட் இல்லை. அத்தாவோட அத்தா பேரு அதுவும் நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, உங்க நன்னாவோட அத்தா பேர் சொல்லுங்க. உங்க நன்னாங்கிறது அத்தாவோட அத்தா, அவருடைய பேர், அந்த நன்னாவுடைய அத்தா பேர். அது அவருக்கு என்ன சொல்றது? அவருக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. பத்தில கொள்ளு தாத்தாவா, பாட்டனார். சரி, பாட்டனார் தாத்தாவுக்கே பாட்டனாருங்கிறாங்களே. முப்பாட்டனா? சரி, முப்பாட்டன். ஓகே, முப்பாட்டனார் பேர் சொல்லுங்க. உங்க முப்பாட்டனாருங்க, ஏன் முப்பாட்டனா? உங்க அத்தா, அவரை பேர் தாத்தா, அவரோட அத்தா. அப்படி ஒரு மனுஷன் இருந்தாரா இல்லையா? பேரை சொல்றது கூட ஆள் இல்லைங்க. உண்மையில இந்த வார்த்தையை நீங்க, இந்த கேள்வி ரொம்ப எளிமையானதாகவும் நகைச்சுவையானதாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எழுப்புவது நகைச்சுவைக்காக அல்ல, கணத்திற்காக. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. அட்ரஸ் எல்லாம் போயிருவது தம்பி. இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு நீ யாரு? உன் புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு அவருக்கு சொல்லிக்குவான், எங்க அத்தா இப்படிதான் சொல்லுவாரு, எங்க அத்தா இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு. ஒருவேளை உன் பையன் ஹயாத்தோடு இருந்தான்னா அவன் மௌத்தா போற வரைக்கும் உன்னை பத்தி பேச வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீ இருந்ததுக்கான சுவடே இல்லப்பா, அட்ரஸே இல்லை. கொஞ்சம் இது கற்பனையில் ஓட்டுங்க. கள்ளம் தகுநபிலம், அந்த வார்த்தையினுடைய கணம் இருக்குத. நேற்றைக்கு வாழ்ந்ததற்கான சுவடே இல்லாததை போல. கதாலிக்கு நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரும். சிந்திக்கிற மக்களுக்கு நம்முடைய வசனங்களை நாம் விளக்கி தருகிறோம். சிந்திச்சு பார், சிந்திங்க. இது கேள்வியா போக கூடாது. இப்ப நீங்க கேட்டுட்டீங்க, இப்ப கேட்டது பெரும் தாக்கம் அல்ல, கேட்டதை நீங்க தனியா உட்கார்ந்து யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்பதான் அந்த சிந்தனையின் விளைவாக உங்களுக்கு ஹிதாயத்து தௌஃபீக்கிற்கான வாசல் திறக்கும். எதுக்கு நம்ம பேசுறோம்ல, ஹிதாயத்து தௌஃபீக் எங்கிருந்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள் தான். அந்த அருளை யாருக்கு திறக்கிறான்? எப்படி எல்லாம் வாழுன்னு அல்லாஹ் சொன்னானோ அப்படி வாழ்ந்த மக்களுக்கு தான் திறப்பான். அதனால மீண்டும் உங்களுக்கு நான் முதல் நாள் சொன்னதை, இடையில் சொன்னதை மீண்டும் கடைசியா ஒரு தடவை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன். ஹிதாயத்து தலாலா, வெறும் தகவலை கேட்டல் என்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ஆனாலும் நீங்கள் இன்னும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு விஷயங்களை, ஏதோ ஒரு வாழ்க்கைக்கான திறப்பை எந்த இடத்தில் அல்லாஹ் திறப்பான், எங்க சிந்தனையை உடைச்சு விடுவான், எங்க நமக்கு பிரகாசமான ஒரு சூழலை தெரியாது. நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்பான்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்படி டக்குன்னு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இருக்கும். அதோட தலையில வாழ்க்கையை புரண்டு போயிரு. ஏன்னா இப்படி வேணாம், அப்படிதான் வாழ போறேன், நம்ம பொய் ஏமாத்து போறாரு, தேவையே இல்லப்பா, அல்லாஹ் காலையில உண்மையா நேர்மையா வாழ்ந்துட்டு போயிடுறப்பா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டுகிற பேர் ஆற்றல் படைத்த நேர்வழி காட்டுகிற ஹிதாயத்தின் தொகுப்பு தான் திருக்குரான். அந்த திருக்குரானை குறித்து தான் இத்தனை நாள் சிந்தித்திருக்கிறோம். மேலும் காலம் முழுக்க சிந்தியுங்கள், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சிந்தியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான் வழியாக நம் அனைவருக்கும் ஹுதல்லில் முத்தகீன் என்கிற அந்த தக்வாவுடையவர்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த ஹிதாயத்தை, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் வைத்த முஸ்தகீமான பாதையில் எங்களை நிலைவரச் செய்ய இறைவா என்கிற ஹிதாயத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.